இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் அவர் பேசுவார் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் தேவையான வார்த்தையை அவர் தருவார் என்பதை நான் விசுவாசித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ அதனால் ரிலாக்ஸ்டாக இருங்க. ஏன்னா நம்மெல்லாம் ரொம்ப டென்ஷன் ப்ரீச்சரெல்லாம் கிடையாது. ஹாப்பியாக நல்லா கேளுங்க. பி பிளெஸ்ட் பை த வேர்ட் ஆஃப் காட். மே காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் அருமையான இந்த சபைக்கு வரவும் செய்தியை கொடுக்கவும் அடியாளுக்கு ஒரு கிருபை இந்த புதிய வருடத்திலே நீர் கொடுத்திரே, அதற்காய் ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் தாமே தொடர்ந்து நடத்துவீராக. கவர் ஆல் ஆஃப் அஸ் பை யுவர் ப்ரெஷஸ் பிளட் லார்ட். வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் அதிகாரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நிர்மலமாக்குகிறேன். தேவ ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே ஃபாதர். ஆமென். ஹல்லேலூயா. சரி, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசித்து கொண்டு உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இது ஒரு ஆழமான ஒரு காரியம். இதை நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், எல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் ஆவியானவர் இந்த தடவை ஒரு புதிய காரியத்தை இதை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம் நல்ல செய்தி. முதல் வசனமே, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே என்ன நடந்தது? சத்தமாக சொல்லுங்கள். ஒரு கல்யாணம். இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இந்த வருஷம் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, 3ஆம் நாளிலே அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணி சோர்ந்து போய் அதுக்காக ஜபம் பண்ணி ஃபாஸ்டிங் இருந்து கண்ணீரோட காத்து இவ்வளோ தான் வாழ்க்கை அப்படின்னு யாராவது உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தி. தேவன் திருமண காரியத்தை உங்களுக்கு அவர் சித்தத்தின்படியாய் முடித்து தருவார். அதுக்கு யார் வருவார்? இயேசு வருவார். ஹல்லேலூயா. இயேசு எந்த இடத்துல இருந்தாலும் கலக்குவாருங்க. அவர் தெரியும்ல, எங்கே போனாலும் அவர் நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, அவர் என்ன செய்தாலும் ஒரு பெரிய ஒரு பரஸ்பரம் இருக்கும், ஒரு புதுமை இருக்கும், ஒரு அவருடைய இதில் ஒரு அன்பு இருக்கும், ஒரு மகத்துவமான ஒரு வல்லமை வெளிப்படுகிறதை எப்போதும் நம்ம காண முடியும். இயேசு இருக்கிற அந்த மாதிரி பாருங்களேன். இந்த நாட்களில் இயேசு நமக்குள் இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Christ in us, which makes the difference from the worldly people. இன்றைக்கு இயேசு நிறைந்த நாம் எந்த இடத்துல போனாலும் கட்டாயம் ஒரு வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. போயிட்டு போனோம், சாப்பிட்டோம், சிரித்தோம் அப்படின்னு வராமல் கர்த்தர் உன்னை கொண்டு அந்த இடத்திலே செய்யக்கூடிய வல்ல பெரும் காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் உனக்கு ஒரு துணையை தராரு? மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல. அவரே சொல்லிட்டார், நல்லதில்லப்பா. அதனால் அவருக்கு ஏற்ற துணையை உருவாக்க வேண்டும் என்று ஆதாமுக்கு உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் உருவாக்குனது எதிலிருந்து உருவாக்குனாரு? அவனுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்குனார். ஸோ விமன் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பவர்ஃபுல் வெப்பன். ஹல்லேலூயா. நல்லா கை தட்டுங்களேன், சந்தோஷமாக தான். அடி சும்மா சுளுக்கெடுத்து விட்டுருவாங்கல்ல எல்லாத்தையும். உட்காரணும் எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லைங்க. See, women are powerful, but at the same time they need to gel with their husbands and make them powerful. Women can be powerful. வேதத்தின்படியாக பார்த்தீங்கன்னா
தெபோராலிருந்து நீங்கள் ரைட் த்ரூ அவுட் த பைபிள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இயேசுவன் பின்னால் சலிக்காமங்க தைரியசாலிங்க யாருன்னா நான் பெண்கள் தான் சொல்வேன். அவருடைய மரித்த சடலத்தை வைத்த இடத்துல போய் அங்கே நின்று இவங்களாம் பயந்துன்னு உட்காந்துருந்தாங்க. யார்? சீஷர்கள்லாம் பயந்து உட்காந்துருந்தாங்க. மாத்தாள் மரியாள் எல்லாம் போயிட்டு காலங்காத்தால் போய் அவர் இருக்கிற இடத்திற்கு தைரியமாக போயிட்டு தே brought a first evangelist அவங்க தாங்க, பெண்கள் தாங்க. Hallelujah. They brought the good news. Jesus is not there, he is risen. Hallelujah. அதனால் பெண்களுக்கெல்லாம் சவால் நிறைந்த ஆண்டு இது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லைங்க, நான் பலவீன பாண்டம், வேதம் அப்படி சொல்லிவிட்டது அப்படின்னிங்கன்னா தயவுசெய்து அதை நம்பாதீங்க. நீங்கள் பலவீனமே கிடையாது, நானும் பலவீனம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அவருடைய பலத்தை நமக்குள் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன, அது போன இடத்துல போயிட்டு எல்லா கல்யாணங்களையும் நடக்கும். இங்கே திராட்சை ரசம் அந்த நாட்களில் பரிமாறுவாங்க. இங்கே பிரியாணி குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கிடுங்க. எல்லாம் பிரியாணி தான். எங்கே போனாலும் மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா, அதுதான் நமக்கு கேள்வியாக இருக்கும். குஸ்கா கொடுத்தா கூட ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக வந்துடணும், தோத்திரம் போட்டுட்டு. ஹல்லேலூயா. எதையும் குறை சொல்லியோ முறுமுறுத்தோ நம்ம பழகவே கூடாது. இருந்தாலும் தோத்திரம், இல்லாட்டினாலும் தோத்திரம், அவ்வளோதான். அருமையான தெய்வஜனமே, இந்த இடத்துல என்ன ஆகுது, அருமையான இயேசு இருக்கிறாரு, குவைட்டாக ஒரு பக்கம் இருக்கிறாரு. அருமையான தாய் வருகிறார்கள். இங்கே ரசம் குறைவுபட்டுது பாருங்கள். The Lord is very very beautiful in setting things. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவை உண்டு பண்ணுகிறார் என்று சொன்னால், அனுமதிக்கிறார் என்று சொன்னால், ஒரு மகத்துவமான ஒரு நிறைவை நாம் காணும்படிக்காய் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை குறை இருக்குது. நிறைய பேர் கேட்டால் சிஸ்டர் சொல்லுவீங்க கையை தூக்கி, என் பிள்ளை அடங்கவே மாட்டேன்றான் சிஸ்டர், அவன் பாட்டுக்கு போகிறது என்ன வர்றது என்ன, எங்கே போகிறான்னு சொல்ல மாட்டேன்றான், படிக்க மாட்டேன்றான், படித்து வேலைக்கு போக மாட்டேன்றான், சரியான பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணு வந்துச்சு பாருங்கள் அது வீட்டையே உலுக்கிட்டு இருக்குது, எல்லாம் சொல்லுவாங்க ஒன்று ஒன்றா. ஆகலை ஆகலை ஆகலைன்னு வந்த பிறகு எல்லாம் உட்காந்து கதையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, ஒரு குறைன்னு வந்துச்சுன்னா நம்முடைய நிறைவான இயேசு அந்த இடத்துல மகிமையாக இறங்குவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உன் குறைவான வாழ்க்கையிலே, உன் குறைவான காரியங்களிலே இந்த தேவ மகத்துவம் இறங்கி கொண்டே இருக்கிறது. Even as you hear the word of God this morning, I tell you something, the power in the word of God is coming into your lives, into your families, into your ministry, into everything of yours. எங்கெல்லாம் குறைவு இருக்குதோ அதை நிறைவாக்குகிற இயேசு இன்றைக்கு பிரசன்னராய் உங்கள் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்போது இந்த அம்மா போய் அவசரமாக போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போவும் அப்படி தானே விசுவாசிக்கிறாங்க எல்லாம். தாயின் இடத்திலே நாம் சொல்லும் பொழுது அவர்கள் போய் பரிந்து பேசுவார்கள். இல்லைங்க, இன்றைக்கி டைரக்டாக ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பிரிட்ஜை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி பாடுகளை அனுபவித்து சரீரம் கிழிக்கப்பட்டு அந்த கல்வாரி சிலுவையில் மரித்ததின் நிமித்தமாய் பிதாவுக்கும் நமக்கும் he has formed a bridge. Hallelujah. That is the gospel of Christ. Hallelujah. போய் யார் மூலமாகவும் போய் ஜெபம் பண்ணிக்கிங்கன்னு கேட்கவே தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன், அந்த உரிமை இப்போ இருக்குதா இங்கே வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும். the power of salvation. Hallelujah. இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிறாருன்னு உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுமா? நீங்கள் பாக்கியவாளிகள். அருமையான தெய்வஜனமே, இந்த இடத்துல பார்க்குறோம். அருமையான இந்த தாய் போய் சொல்கிறாங்க, ஐயா குறைவு, திராட்சை ரசம் குறைவுனோடனே இவர் டக்குன்னு சொல்கிறாரு, ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும்
எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு வளர்த்த தாய் ஒரு சுமந்து பெத்து வளர்த்த ஒரு தாய், அந்த நேரம் வரும்போது யூ see the separation of Jesus. ஆண்டவர் தேவன் அவரை பிரித்தெடுத்து அவரை மகிமைப்படுத்துவதை நாம் காணலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் சொல்றார், அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய சோல் டைஸ் இருக்குது, பாண்டிங்ஸ் இருக்குது, விட முடியாதபடி. ஐயோ என் ஃப்ரெண்டுங்க, அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. ஒரு வாட்ஸ்அப் வந்துச்சுன்னா கூட எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது முகத்தை பார்க்காம இருக்க முடியாது. எங்கள் அம்மா இல்லாமல் இருக்க முடியாது, எங்கள் அப்பா இல்லாமல் இருக்க முடியாது, என் சகோதரன் இல்லாமல் இருக்க முடியாது. ஐ டெல் யூ சம்திங், God whom we serve is above all these things. உன்னுடைய உறவு அவரோடு இணைந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவர் ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் 20 வயதிலே என் தாய் மரித்து போனார்கள். என் தகப்பன் பட்டாளத்துக்காரரு. he was an ex-captain in the army. he served the Second World War. சென்ட் பால்ஸ் சர்ச்சில் நாங்கள்லாம் பயங்கர மெம்பர்ஸ். அந்த நாட்களில் ரொம்ப தீவிரமான ஆட்கள். நல்லா பக்தி இருந்தது, வைராக்கியம் இருந்தது, ஏசி இல்லாமல் இருந்தேன் என் வாழ்க்கையில். சர்ச்சுக்கு போவேன், வருவேன், பைபிள் படிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் there was no salvation in my life. ஒரு நாள் எனக்கு எங்கள் அம்மா இறந்துட்டு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஏன்னா I was the only daughter. I had 2 elder brothers. ஒருத்தர் சென்னை ஹைகோர்ட்டில் கிரிமினல் லாயராக இருக்கிறாரு, அடுத்து ஒரு லைசன் ஆஃபீஸராக இருக்கார். எனக்கு எல்லாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. நான் நினச்சேன் எங்கள் அப்பா குடி, மட்டா குடி, பயங்கரமான குடி. எனக்கு வாழ்க்கையே இவ்வளோ தான், ஒன்றுமே இல்லை. ஏன்னா எங்கள் அம்மாவை தவிர யாரையும் பார்த்தது கிடையாது. அப்படி பொத்தி வளர்த்தாங்க எங்களை. அப்புறம் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு என்னால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் நான் என்ன பண்ணேன், அடுத்த நாள் எல்லாம் தற்கொலைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு டிகிரி முடித்து புதுசில் அந்த முந்தா நாள் எனக்கு நல்லா ஜெபம் பண்ண சொல்லி தந்திருந்தாங்க எங்கள் அம்மா. வசனம்லாம் பயங்கரமாக சொல்லி தருவாங்க. நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நாளைக்கு நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு ரொம்ப இன்னசென்ட்டாக ஜெபம் பண்ணேன். ஏன்னா தற்கொலை பண்ணால் நேராக நரகத்துக்கு போவாங்கன்ற ட்ரூத்து தெரியல எனக்கு. இன்றைக்கி நமக்கு விரக்தின்னு ஒன்று வந்துட்டால் அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணுவோம், என்னை நேசித்தவன் கைவிட்டு விட்டான், எவ்வளவோ நான் இவரை நம்பினேன், என்னை அத்தில் விட்டுட்டாரே, அடுத்தது என்ன, நான் சாகிறேன். அதுதான் வரும் மண்டையில். அது பிசாசுக்குரியது. தயவுசெய்து அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா we will not go to heaven. ஆண்டருக்கே பொறுக்க முடியல பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாருங்க. that was the first visitation of the Lord in my life. நேராக வந்தார். மேசிவாக he said, மகளே, நீ சாகிறதுக்காக நான் உன்னை அழைக்கல, வாழ்ந்து சாதிப்பதற்காக உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னேன். உன் இருதயத்தை தர எனக்கு இடம் கொடு, நான் உள்ளே வந்தேன்னா கலக்குவேன் அப்படின்னாரு. நமக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ நான் சொன்னேன், நான் சர்ச்சுக்கெல்லாம் போகிறேனே, அவர்கிட்டயே இன்னும் திருநெல்வேலிக்கே அல்வா கொடுத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர்கிட்டயே சொல்லின்னுக்கிறேன். ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போவேன், பைபிளெல்லாம் வாசிப்பேன் ஆண்டவரே. அது இல்லைம்மா, உன் இருதயத்தை எனக்கு திறந்து எனக்கு அனுமதி கொடு உள்ளார. ஐ வில் கம் இன். ஐ செட், லார்ட் கம் இன் டு மை ஹார்ட், சேஞ்ச் மை லைஃப். சொன்னேன், நீங்கள் தான் என் ரட்சகர், நீங்கள் தான் என் ஆண்டவரே, நீங்கள் தான் என் தப்பேன். Take over my life. I tell you something, from the year 20 to 68, God has been my pillar and everything. My husband, oh my everything. இன்னைக்கு இந்த முடியாதனால வந்தவங்க கூட இருந்தவங்க பார்த்துருப்பாங்க, என்ன அவசரப்பட்டு இங்கே உள்ளே வந்து சேர்ந்தோன்னு. எதை பார்த்து சோர்ந்து போகாத ஒரு இருதயத்தை இப்போ கொடுத்துருக்கிறாரே. வலிகளையும் வேதனைகளையும் காணாத, பார்க்காத, அதை பற்றி பெருசுப்படுத்தாத
ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறாரே என் தேவன். நமக்குள்ளார இருக்கிற தேவன் நம்மளை புஷ் பண்ணி என்கரேஜ் பண்ணி நீ தாம்மா ராஜாத்தின்வார். நம்ம நினைப்போம், நான் என்னை விட பிச்சைக்காரி வேறு யாரும் இல்லை ஆண்டவரே, நான் அரதேசியும் பரதேசியுமாய் இருக்கிறேன், நான் புழுவும் பூச்சியுமாய் இருக்கிறேன், கர்த்தாவே நீர் கேட்கிறீரான்வார். நீ எல்லாம் குப்பை தொட்டியில் இருக்க வேண்டியது, மிதித்து போக வேண்டியது, உன்னை நான் இப்படி உட்கார வச்சுருக்கிறேன் ஒழுங்காக ஒரு சபைக்குள்ளால் அழகாக, நீ எவ்வளோ பெரிய ஆள், யோர் இன் மை ஓன் இமேஜ் அப்படின்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நல்ல டயலாக் விடுறதுல பெரிய ஆசாமிங்களாக இருப்போம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு புத்திர சுவிகாரத்தை நான் கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. யூ ஹாவ் த ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னு பாருங்கள். சரி, அடுத்தது அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா பார்த்தாங்க, அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள்ட்டு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க சீனை விட்டுட்டு. யார்? அம்மா, மதர் மேரி போயிட்டாங்க. போன பிறகு என்ன ஆச்சு? யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள், பாருங்கள் அந்த கச்சாடிகள்லாம் வெளியே இருந்துச்சு. அது எதுக்கு யூஸ் ஆச்சு? கால் கழுவுறதுக்காக தண்ணி அதில் இருந்துச்சு. அவங்க மொண்டு கழுவிட்டு போயிருப்பாங்க. இதுங்களாம் நினச்சிருக்கோம், உள்ள எவ்வளோ நல்லா ராஜ சாப்பாடு சாப்பிட்றாங்க, நல்லா ஒயின் குடிக்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க, நம்ம வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு ஒரு சோகம் இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு தாழ்மையிலே நிறுத்தப்பட்ட அந்த கச்சாடிகள். இன்றைக்கி அநேக வேளைகளில் நம்மளுடைய பொசிஷன், நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப லோவாக இருக்கும். ஆஃபீஸில் எவ்வளோ உளுந்து வேலை செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, அப்படின்னு பார்க்குற மாதிரி நம்மளை வச்சுருப்பாங்க. நம்ம தலைக்கு மேலே ஒன்று உட்கார வச்சு நம்மளை குட்டுன்னு கூட்டிகிட்டு இருக்கோம். நம்மளுக்காக கோபம் வரும், எரிச்சல் வரும். இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, நம்ம சரியாக செஞ்சிகிட்ருக்கோம். நமக்கு இருக்கிற உள்ளார ஈகோ இருக்கும் பாருங்கள், பெருமை இருக்கும் பாருங்கள், நமக்குள்ளார ஸ்டஃப்ஸ் இருக்கும் பாருங்கள். அதுவும் பெண்களுக்கெல்லாம் கேட்கவே தேவையில்லை. அப்படி புருன்னு அப்படி முகத்தை அப்படி தூக்கிட்டு அப்படி ஒரு காமிப்பாங்க பாருங்கள். அதிலே தெரிஞ்சுக்கணும், ஓ இவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. எக்ஸ்ப்ரெஷன் குவீன்ஸு நம்மெல்லாம் ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, டு ரபஸ், நம்மளை தேய்த்து உருவாக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை பல சூழ்நிலைகளிலே அனுமதித்து நம்மை கடைந்தெடுத்து அவர் உருவாக்குகிற தெய்வனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விரும்பாத வழியில் உன்னை நடத்துவார். நீ விரும்பாத நபர்களோடு உன்னை சம்பந்தப்படுத்துவார். சகிப்புத்தன்மை வேணும்ல. எல்லாத்துக்கும் அப்படி மூக்கு முட்டிக்கிட்டு அந்த மூக்கு ஒன்று அப்படி முன்னால் அப்படி வரும் பார்த்தீங்களா, கண்ணு வெளியில் வந்துடும், மூக்கு வெளியில் வந்துடும். அந்த கோவம் என்னன்னா அவ்வளோ கோவம். ஜன்ம சுபாவங்களோடு நாம் பரலோகத்திற்கு போக முடியாது. இன்றைக்கி ஏன் ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை நமக்குள் அவர் அனுமதித்திருக்கிறார்? ஏன் உன் வேலை இன்னும் உனக்கு நிலப்படாமல் இருக்குது? நீ நினச்ச ஃபாரின் ட்ரிப்பு இன்னும் வராமல் இருக்குது? இன்னும் ஏன் திருமண காரியங்கள் முடியவில்லை? ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளோ கோபத்தை வச்சுக்கிட்டு, இவ்வளோ ஒரு கசப்பை வச்சுக்கிட்டு, இவ்வளோ ஒரு வைராக்கியத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அருமையான தெய்வஜனமே, தாழ்மையிலே நாம் காணப்படும் பொழுது கர்த்தருடைய மகிமை நமக்குள் விளங்குகிறதா இருக்கிறது. அவன் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருப்பான்னு சொன்னால் அவருடைய கரமே ஒரு காலகட்டத்தில் நம்மளை தூக்கி ராஜாக்களுக்கு முன் கடந்து வர செய்கிறது. அதுதாங்க நம்ம ஆண்டவர் கிரேட்னஸ்ஸு. மனுஷன் நம்மளை உயர்த்தினான்னா டொப்புன்னு போட்டுருவான் எங்கேயாவது. மனுஷன் உயர்த்தணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஓகே, அவர் சொல்ல திடீர்னு பார்க்கும்போது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அப்போ அந்த ஜாடி என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ப்ராசஸ் போயிருக்கணும். அந்த ஜாடியை சும்மாவா அப்படியே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க? அந்த ஜாடிக்கு ஒரு கழுவுதல் கடந்து வந்திருக்கும். ஹல்லேலூயா. நல்லா போட்டு, ஏன்னா கால் கழுவுன தண்ணி எடுத்து மொண்டு ஊற்றின தண்ணி எல்லோரும் சேர்ந்து அதை கழுவி சுத்தப்படுத்தி இட் கேம்
அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய பார்வைக்கு, அவருடைய காரியங்களுக்கு அந்த ஜாடி கடந்து வர வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கி நம்ம ஒரு ஜாடியாக பல இடத்துல கல் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அப்படி தானே? ஒரு உபயோகம் இல்லாத ஒரு பாத்திரமாய், ஏதோ ஒரு மீகர், ஒரு சாதாரண வேலை தான் நம்மளை கொண்டு செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் இந்த வருடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், மேன்மையான காரியங்களை, மேன்மையான ஊழியங்களை, மேன்மையான தரிசனங்களை நான் உன்னை கொண்டு நிறைவேற்றும்படிக்காய் உன் ஜாடியை நான் சுத்தப்படுத்தி என் ஆளுகைக்குள் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ரபல கதலபி ஆந்தரபா ஷேகாத்தோரபி ஆந்தரபா. கர்த்தருடைய கரத்தில் இல்லாத எந்த ஒரு காரியமும் உபயோகப்பட முடியாது. இட் வில் பி ஃபார் அ வேர்ல்ட்லி திங். உன்னை வச்சு நல்லா வேலை வாங்குவாங்க, நல்லா உறிஞ்சி எடுத்து கடைசியில் தூக்கி போடுவாங்க கருவேப்பிலை மாதிரி. ஆனால் கர்த்தர் உன்னை தன் கரத்திலே வைத்திருப்பார் என்று சொன்னால் அவர் உன்னை கனப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அவருக்காக இந்த இடத்த நீ தொடச்சாலும் சரி, பெருக்கினாலும் சரி, நீ கேமரா வேலை பண்ணாலும் சரி, மியூசிக் வேலை பண்ணாலும் சரி, குயர் வேலை பண்ணாலும் சரி, பாத்ரூம் கழுவுற வேலை பண்ணாலும் சரி, ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் அவர் உற்று பார்த்து அவர் உனக்கு சன்மானம் தருகிற தெய்வனாய் அவர் இருக்கிறார். He is a God who honors you. கவலையே படாதீங்க, சந்தோஷமாக செய்யுங்க. கர்த்தர் மேன்மையானவைகளை உனக்காய் அவர் வைத்திருக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த ஜாடி தேவனுடைய கரத்தில் அது கடந்து வருகிறது. அவர் சொன்ன ஒரே வேலைக்காரரை பார்த்து இதை நிரப்புங்க அப்படின்னாரு. நிரப்பிட்டாங்க. 3 குடங்கள் 4 குடங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஃபுல்லாக நிரப்பியாச்சு. அதுக்கு அவர் ஜெபம் பண்ணாருன்னோ, அதை ஆசீர்வதித்தாருன்னோ ஒன்றுமே பார்க்கல. அடுத்தது அவர் பார்க்குறோம், நீங்கள் இப்பொழுது என்ன பண்ணாங்க, நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, பாருங்க, பந்தி விசாரிப்புக்காரனை காட்டிலும் வேலைக்காரர்கள் பாக்கியவான்கள். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கெல்லாம் அப்படி காலர் அப்படி வசதி விட்டுக்கிட்டு அப்படி ஒரு ஹைடெக்காக அப்படி நடந்துக்கிட்டு ஒரு 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 மேனேஜர் வேலை பார்க்குறதுன்னா ஓகேன்னுவோம். ஆனால் ஒரு வேலைக்காரனை போல் ஒரு எடுபுடி வேலை செய்யணுன்னா, நான் இதையே செய்யணும், இதை நான் தான் செய்யணுமா, நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், த மோர் யூ ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் த presence of God. அந்த காலத்துலலாம் உண்மையாலும் கர்த்தருடைய கிருபையினாலே எல்லா வேலையும் இப்போ மனசு இருக்குதுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் தொடப்பத்தை தூக்கித்தான் நிற்போம் நாங்கள். ஊழியம், கன்வென்ஷன்ஸு, எது போய் ஹேண்ட்பில் கொடுக்கறது, எல்லாம் ரவுண்டு சுற்றுவோம், போஸ்டர் ஒட்டிக்கிட்டு. இந்த வேலை முன்னுக்கு வரவே மாட்டேன். இன்றைக்கும் கர்த்தர் என்னுடைய சபையில் 37 வருடங்களாய் கிருபையாய் அவர் வைத்திருக்கிறார், ஒரு விசுவாசியாய். ஹல்லேலூயா. முன்னால் வருதான பிடிச்சி இழுத்து வரும்போது, கர்த்தருடைய நேரம் வரும்போது அதை ஒருவரும் ஒரு நாளும் தடை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லை, எனக்கு நல்லா பாட தெரியும் பாஸ்டர், எனக்கு நல்லா வாசிக்க தெரியும் பாஸ்டர் அப்படின்னா, அந்த காலத்தில் எங்கள் பாஸ்டர் உட்கார வச்சுருவார், பெரியவர் பாஸ்டர் ஸ்டீஃபன் இருந்தப்போ. நான் என்னது என்னுடைய திறமை அதெல்லாம் சொல்லவே முடியாது. உடஞ்சோம். நான் இருக்கேன் பார்த்தீங்களா எங்கள் பாஸ்டர், அப்போல்லாம் ராவாக வந்தோம் மெயின் சர்ச்சில் இருந்து. உட்கார வச்சு பேசுவார் பெரியவர் பாஸ்டர் ஸ்டீஃபன். உட்கார வச்சு, இப்பொழுது நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பார்.
உடனே நான் பட்டேன். பாஸ்டர், நான் அங்கே போனேன்னா அங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க, நான் நல்லா ஜெபம் பண்ணேன், நிறைய பேய் ஓடிச்சு, ஆண்டவர் வந்து பெரிய அற்புதம் செஞ்சார், நல்ல ஹீலிங் நடந்ததுன்னு அப்படியே அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு முழத்துக்கும் பதில் கொடுத்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். அடுத்த சண்டே வரும் பாருங்க, டபுள் பேரல் கன் மாதிரி, புல்லட் ஷாட்ஸ் மாதிரி வரும். பார்த்துட்டு, நீயா செய்கிறாய், நீயா சுகத்தை தருகிறாய். நம்ம பேசின அத்தனை கான்வர்சேஷனும் ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி பிரசங்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். நான் உட்காந்து யோசிப்பேன், இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, இதே வேர்ட்ஸை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோம்னு பார்த்தா நான் சொன்னதை அப்படியே திருப்பி வந்து சொல்லின்னு இருப்பார். கர்த்தருக்கு நீ மகிமையை செலுத்த வேண்டும், இதை நான் செய்தேன் என்று சொல்லாதே. படிச்சுக்கிட்டோங்க ஆண்டவருடைய கிருபையில். ஹல்லேலூயா. Giving all the glory to God, even the slightest things happening. ஒரு சின்ன டம்ளரை எடுத்து வச்சாலும் இது தேவ கிருபைன்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய காரியம் அல்ல, நம்முடைய பிரஸ்தாபம் அல்ல, நம்முடைய படிப்பு அல்ல, நம்முடைய ஜாதி அல்ல, நம்முடைய பெருமை அல்ல, நம்முடைய எந்த ஒரு காரியம் அல்ல, எந்த ஒரு ஸ்டேட்டஸோ காரியம் ஒன்றும் இல்லைங்க. இட் இஸ் Jesus who rules and reigns in our life altogether. நீங்கள் நான் மூச்சு விடுறேன்னா அது இயேசுதாங்க. சரீரமே எல்லாம் ஒரு கோணத்தில் தான் இருக்குது. அக்கார்டிங் டு த மெடிக்கல் ரிப்போர்ட், ஒரு லங்ஸு சரியில்லை, ஹார்ட்டு சரியில்லை, வென்டிலேஷனில் 23 நாட்கள் இருந்தேன். பயங்கரமான நாட்கள். ஆண்டவர் வச்சு தூள் கிளப்பி உடன்னு உடைச்சார். எத்தனை வருஷம் ஊழியம் கண்டினியூவஸாக, ஆஃப் சீசன் மாதிரி ஒன்று கொடுத்தார். தேவ சமூகத்தில் என்னால் கதறி அழத்தான் முடிந்தது. ஆண்டவரே என்ன பண்ணுறது, நடக்க முடியலை. மை 2 legs are bent 30 degrees. என்னால் நேராக நிற்க முடியாது, நடக்க முடியாது. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நிற்கிறது எனக்கு பெரிய பாடு. போக மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பேன். நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஜீவனை கொடுத்தது எதுக்காக ஆண்டவரே? எனக்கு மொபைலெல்லாம் யூஸ் பண்ணவும் தெரியாதுங்க, நெட்டு ஓப்பன் பண்ண தெரியாது. கஷ்டப்பட்டு 1/2 மணி நேரம் ஒரு விரலில் ஒரு மெசேஜ் தட்டினா அது வேறு யாருக்காவது போய் சேர்ந்துடும், இல்லாட்டினா காணாம போயிடும் அந்த மெசேஜ். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தில் கர்த்தர் பயிற்சி கொடுத்து வந்தார். நான் சொன்னேன், ஐ எம் யூஸ்லெஸ் லார்ட், ஐ எம் நத்திங், ஐ cannot do anything. ஆண்டு சொன்னார், வா மகாராஜாத்தி, இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. நம்ம பபிள் பண்ணுவோம் பாருங்கள், நான் கட்டிய பாபிலோன், இது என்னால் வந்தது, நான் இதை சாதிக்க முடியும், இதை நான் செஞ்சிட முடியும், இதை செஞ்சு நான் இப்படி செஞ்சால் இப்படி வரும். We can do 101 things, but you know the Lord says, till such time we realize that Jesus is our strength, He is our life, He is our everything, the breaking keeps going on in our life. Hallelujah. ஏன்னா நம்மளாம் பரலோகத்துக்குரியவங்க, நம்மளாம் see we are high-tech people. Hallelujah. ஸோ இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, வேலைக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது, நம்ம எவ்வளோ டவுன் டு எர்த்து, என்ன வேலை இருக்குதோ பார்த்து அதை செஞ்சிட்ருக்கும் போது கர்த்தர் ஒரு கலெக்டரை கூட டப்புன்னு ப்ரமோஷன் பண்ண முடியும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, there are certain promotions waiting for you, long pending things, the Lord will sanction it in this year. இவ்வளோ நாள் நீங்கள் போராடினீங்க, கண்ணீர் விட்டீங்க, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, the word of God is breaking all the barriers in your life and it is releasing the due blessings in your life. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது, உருவாக்கக்கூடியது. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல அந்த திராட்சை ரசம் இப்போ தான் மேட்ரே வருது பாருங்கள், சுவையானது. ஹல்லேலூயா. டேஸ்ட்டாக இருக்குது. இதை போய் நீ கொடுக்காம நீ முதல்ல இதை பின்னால் வச்சுக்கிட்டு, எல்லாருமே நல்ல ரசத்தை தான் முன்னால் கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு நம்மலாம் பண்ணுவோம்ல, கலக்கல் சாம்பார், கலக்கல் ரசம் பந்தியில்
போனால் லாஸ்ட்டில் போகலாம். எல்லாம் தண்ணியை ஊற்றி ஒரு கலக்கி அந்த ஃபஸ்ட்டு இருந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்காது, ரசம் டேஸ்ட் இருக்காது. என்னங்க ஒரு மாதிரி இருக்குதுன்னா, இல்லைங்க இது எமர்ஜென்சி சாம்பார் அப்படின்வாங்க. ஆண்டவர் எதையும் கலக்கல் வேலை பண்ணவே மாட்டார். ஹல்லேலூயா. He is a fresh anointing, fresh juice, fresh blessings. ஆண்டவர் சொல்கிறாரு, பழசில் நான் ஓட்ட மாட்டேன் எதையும், இப்போ எல்லாம் நான் புதுசாக மாற்றுறேன்றார். ஹல்லேலூயா. உன் திங்கிங்கை நான் புதுசாக மாற்றுறேன்றார். உன் டீலிங்ஸை நான் புதுசாக மாற்றுறேன்றார். உன்னுடைய கண்ணோட்டத்தை நான் புதுசாக மாற்றுறேன்றார். உன்னுடைய நடையுடை பாவனைகளை நான் புதுசாய் மாற்றுகிறேன் என்றார். உன் வாழ்க்கையை நான் புதுசாக மாற்றுகிறேன். ஈவன் as the Lord tells you, யாரெல்லாம் உங்களை பற்றி லோவாக நினச்சிட்ருக்கீங்களோ, இது சரியில்லை அது சரியில்லை, நான் எப்படி சொசைட்டிக்குள்ளார போவேன், what the Lord says, it is good what I have done in your life, a newness you will see in this year completely, says the Lord. Hallelujah. அருமையான தெய்வ ஜனமே, இப்போ பாருங்கள், அதை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ருசியான ரசம், ஒதுக்கி வைக்கப்பட்ட ரசம், காத்திருக்கிற ரசம். யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ முந்தின ரசம் எல்லாம் ஒரு 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 கலக்கிட்டு போயிட்டாங்க. The move of God at time, from time to time. அந்த காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஸ்மித் விகில்ஸ்வர்த், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், பெரிய பெரிய ஊழியர்கள், ஒவ்வொரு மேன் ஆஃப் காடும் எழும்பும் போது ஒரு பலத்த மூவ் ஆஃப் காட் வந்தது. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் பல அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் புது ரசத்தை அவர் இப்போ ரிலீஸ் பண்ணுறாருங்க இந்த ஆண்டு. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, உன்னை கொண்டு நான் செய்யும் காரியங்கள் மகத்துவமானதாக இருக்கும். யூ வில் பி த நியூ வைன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கத்தக்கதாய் உன் சுவையை, உன் காரியங்களை நான் மாற்றுகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 37ஆம் வசனம், ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வைக்க மாட்டான். புது ரசம் துருத்திகளை என்ன பண்ணுமா? கிழித்து போடும். ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும். ஆமாம், இப்போ நம்ம துருத்தியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் தேவனுடைய கரத்திலே வர வேண்டியதாக இருந்தது. அது கழுவப்பட்டு அது ஒரு புதுமையை அடைந்த பின்பு இட் குட் கண்டெயின் த நியூ வைன் இன் இட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, we are getting into the last great move of God, move of the Holy Spirit in this end time days. தேவனுடைய வருகை சமீபத்திருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நம்மை போல ஜனங்களை இப்போ வச்சிருக்கிறாரு. இப்போ எல்லாம் நிறைய பெரிய தலைகள், பெரிய ஊழியங்கள் எல்லாம் வந்து சிறந்து கொண்டு இருந்தது. ஆனால் எதிர்பாராத சாதாரண இந்த ஜாடிகளைப் போல ஒதுக்கி வைக்கப்பட்டு பராமுகமாய் இருந்த நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது தேவனுடைய கரத்திலே கடந்து வருகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல வருவீங்க, ஆண்டவரே நான் ரெடி, இந்த மூவுக்கு என்னை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். நீங்கள் ரெடியானா கலக்குவார் உங்கள் சபை. நான் சொல்கிறேன், இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகத்தக்கதாய் கர்த்தர் துரிதமாய் அவர் வாசல்களை துறப்பார். ஏன்னா புது ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்ற முடியாது. புது ரசம், புது துருத்தி.
ஆண்டவர் இனி வருகிற நாட்களில் பலத்த அற்புதங்கள், அடையாளங்கள். இனிமேலெல்லாம் சர்ச்சஸ் எப்படி தெரியுமா ஃப்ளோ பண்ணணும்? பயங்கரமான டெலிவரன்ஸில், பயங்கரமான அபிஷேகத்தில், பயங்கரமான அற்புத அடையாளங்களில், லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ், பவர் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், கன்ஃபர்மிங் த வேர்ட் ஆஃப் காட். அதுக்கு துருத்தி ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துருத்தி ஆயத்தமாக இருந்தால் ஆண்டவர் எவ்வளோ வேணாலும் அதை என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும், நிரப்ப முடியும். ஹல்லேலூயா. பழைய ரசத்தில், பழைய துருத்தியில் கசப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும், கோபம் இருக்கும், மன்னிக்காத சுபாவம் இருக்கும். த லார்ட் வில் நாட் மிக்ஸ் திங்ஸ். நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அவர் புதுசையும் பழசையும் அவர் கலக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க. புதுசு புதுசு தான், பழசு பழசு தான். பழைய ரசத்தை குடிச்சுவேன், இந்த பழைய ரசமே போதும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம்? உட்கார்ந்துருப்பாங்களாம். ஐயோ, எனக்கு எதுவுமே இஷ்டம் இல்லை வாழ்க்கையில், என்னை விட்டா போகிறோம் பிரதர், நான் பாட்டுக்கு இருந்துட்டு ஏதோ ஒரு 4 வேளைக்கு கஞ்சை குடிச்சிக்கிட்டு ஏதோ சந்தோஷமாக இருந்தாலும், நான் சாப்பிட்டேனா, என் பிள்ளை சாப்பிட்டுதா, என் குடும்பம் சந்தோஷமாக இருந்ததா, அப்படியே போயிட்டுருப்பேன். நோ, இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயன்படும்படிக்காய், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படிக்காய். இன்றைக்கி நமக்கு நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நமக்கு நல்ல லக்ஸரி எல்லாம் இருக்குதுங்க. நம்ம கொஞ்சம் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு ஜனங்கள் வேதனையோடு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, தேவையோடு இருக்கிறாங்க. பட் we are in the comfort zone. நல்ல ஜாலியாக இருக்கிறோம். கர்த்தர் அதை உடைத்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்களிலே. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, புது ரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றினா என்ன ஆகும்? துருத்தி கிழிஞ்சி போவோமா, ரசமும் சிந்தி போவோமா. இட்ஸ் அ வேஸ்டேஜ். புது ரசத்தை புது துருத்தியில்தான் ஊற்ற முடியும். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறியது. ஹல்லேலூயா. இன் கிரைஸ்ட், அதுதாங்க ரசம். கிரைஸ்ட் இன் அஸ் இஸ் த நியூ வைன், இஸ் த நியூ மூவ் ஆஃப் காட். இன்றைக்கி இயேசுவின் வாழ்க்கையிலன்றது அப்படியே பெருகிட்டே போகணும். அதான் யோவான் ஸ்நானன் சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிரம்ப பேருக்கு நம்ம ஈகோ ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது தான் செய்யணும். அவங்க என் ஸ்டைலுக்கு தான் அவங்க மாறணும். அதுவும் பெண்கள் இருக்கிறாங்களே, சாதிக்கிறதுல பெரியவங்க எல்லாம் எதை எப்படி மாற்றணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாங்க, என் புருஷன் எனக்கு தலை தான், ஆனால் நான் தான் கழுத்து, நான் திரும்பினா தான் அவர் திரும்புவார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். இல்லைங்க, இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் நான் சகலவற்றையும் உங்களுக்காய் நான் புதிதாக்குகிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த புது ரசத்தின் அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கும்? பப்ளிங்காக இருக்கும், எப்போது ஜாய்ஃபுல்லாக இருக்கும். திம்ஸு எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் பவுல் என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. இப்போ ஒரு தட்டுனா சில பேர் இப்படி போயிடுவாங்க. முகம் ரூபம் அது வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லட்டுமா வீட்டுக்காரு, ஏம்மா உன் மூக்கே சரியில்லை அப்படின்னாருன்னா அவ்வளோதாங்க. கல்யாணத்து முதல் நாள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை 30 வருஷம்னாலும் இந்த அம்மா மறக்க மாட்டாங்க. என்னங்க, என் மூக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் எந்தெந்த மூக்கு நல்லா இருக்குதோ அதை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் என்ன அப்படி ஆயிட்டேன்? வாயை திறந்தால் அந்த கசப்பு தான் வெளிப்படும் பாருங்க. பழைய துருத்தி பழைய ரசம், அது புரியுதா சொல்கிறது? மாறாது. உன் மூக்கு எப்படி இருந்தா என்ன? நான் இயேசுவின் சாயலில் என்னெல்லாம் ரொம்ப அப்போல்லாம் பயங்கர குண்டாக தாங்க இருப்பாங்க. எல்லாம் குண்டு என் பேரே என்னென்னவோ ரோலர் அதுக்குதுன்னு வைப்பாங்க. என் சொந்த பிரதர்ஸே வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க பயங்கரமாக. நான் ஒன்று சொல்வேன், கண்ணாடி முன்னால் போய் நின்றுக்கிட்டு நான் இயேசுவின் சாயலாக இருக்கிறேன் என்னை பார்த்தே நானே சொல்லிக்குவேன். தேங்க்யூ லார்ட் ஃபார் மேக்கிங் மீ இன் யுவர் ஓன் இமேஜ். ஹல்லேலூயா. அதுக்கு நீ என்ன தான் பெயிண்ட்டை போட்டு, என்ன தான் பேஸை போட்டு, என்ன தான் பண்ணாலும் அது அப்படி கொஞ்சம்
வெளிச்சம் வந்துச்சுன்னா, லைட்டு வந்துச்சுன்னா எல்லாம் என்ன பண்ணும்? எல்லாம் உருகி போயிடும். உண்மைதானே? வேஷங்கள் மாறி போகும். மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான். ஹல்லேலூயா! இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற, உன் ட்ரூனஸை நான் வெளியே கொண்டு வர விரும்புகிறேன். என்னுடைய உண்மையை, என்னுடைய உத்தமத்தை நான் உனக்குள் ஊற்றி உன்னை ஒரு புது ரசமாய் நான் மாற்ற விரும்புகிறேன். உன் துருத்தி எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா! பழைய துருத்தி உடைய கதை என்ன தெரியுமா? த ஓல்டு மைண்ட் செட்ஸ், புத்தி மாறாதது. சில பேர் பழசை பிடிச்சாங்கன்னா விடவே மாட்டாங்க இன்றைக்கி வரைக்கும். இல்லை அந்த பழைய இது தாங்க வேணும், அந்த செருப்பு எனக்கு நல்லா இருக்குதுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் செருப்பை மாற்ற மாட்டாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு 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 பொருளை ஒரு இடத்த விட்டு இடம் மாற்ற மாட்டாங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், இன்லைன் லெட்டர்ஸ்ன்னு இப்போ வருதா என்னன்னு தெரியல, அந்த காலத்தில் இருக்கும், லெட்டர்ஸ் எழுதுவாங்க. ஒரு 1000கணக்கு லெட்டர்ஸ் வச்சுருப்பாங்க எங்கள் அம்மாவை. என்னம்மான்னு கேட்டால், எங்கள் பூட்டங்காலத்துலேருந்து எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் நான் சேகரித்து வச்சுக்கிறேன்னுவாங்க. பழைய துருத்தி. ஏங்க இன்றைக்கி சொல்கிறேன், we need to wait for the message of God from every moment in our life. தேவன் தருகிற அந்த புது ரசத்துக்கு நாம் ஆயத்தமாகி நம்முடைய புது துருத்தியை, நம்முடைய புது கண்டெய்னர் பாருங்கள். இப்போ இந்த பழைய துருத்தியை அவர் ஃபுல்லாக காலி பண்ணி அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவருடைய வார்த்தையினாலே சுத்திகரித்து இந்த நாட்களிலே அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஏன் இந்த சபை, ஏன் இந்த பாஸ்டர், ஏன் உங்களை இங்கே ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாருன்னா அவருடைய வசனம் நம்மை கழுவுகிறதா இருக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! அவருடைய வல்லமை நம்மை எழும்பச் செய்கிறது. எந்த நாள் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பலவீனம் பாருங்க, என்னால் இது முடியாது, அத்தான் கொஞ்சம் காப்பி போட்டு கொண்டு வரீங்களா? எத்தனை நாள் போட்டுட்டு வருவார்? இந்த அம்மா எழும்ப மாட்டாங்க காப்பி போட்டு வர வரைக்கும். முடியலப்பா, நீ முடியலன்னு சொல்லியிருந்தா திடீர்னு ரொம்ப கஷ்டம். அது யூ நீட் டு பி பப்ளிங். பெண்கள் விசேஷமாய் உங்கள் முகரூபமே மாறவே கூடாது. எல்லாவற்றிலும் யூ நீட் டு பி ஸ்மைலிங். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், ரொம்ப பயங்கரமான கெடுபிடியான நேரம். பிசாசு பயங்கரமாய் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, யூ நீட் டு ஹாவ் a godly life with a godly smile and a godly working in your life. எங்கே போனாலும் இயேசு உன் வாழ்க்கையில் வெளிப்பட்டுட்டு இருக்கிறாரா? நீ பேசும்போது வெளிப்படுறாரா? நீ பார்க்கும்போது வெளிப்படுறாரா? நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வெளிப்படுறாரா? நம்மளுக்கு அவுட்டர் மேன் நாளுக்கு நாள் கரைந்து, பவுல் அதானே சொல்கிறாரு, உள்ளான மனுஷன் என்ன பண்ணுறான்? அவன் புதிதாகி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா! பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்ன்றாரு. நிறைய இருக்குது. பழசு புதுசாகணும். இப்போ இந்த ரசம் வைக்கப்பட்டிருக்கிற ரசம், இட்ஸ் த லாஸ்ட் மூவ்ஸ் நியூ வைன். கர்த்தர் உபயோகப்படுத்த வேண்டிய ரசம். The Lord is going to release miracles, wonders, even the dead shall rise in the name of Jesus. பலவீனமானவன் எவனும் தன்னை பலவான் என்று வார்த்தை தாங்க. இந்த நாட்களில் நானும் பார்த்தேன், எவ்வளவோ நம்ம ஜெபம் பண்ணுறோம், மற்றவங்களுக்காக ஊழியத்தில் பிரயாசப்படுறோம். ஆண்டவர் அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நான் பார்க்குறேன், ஏன் ஆண்டவரே நான் உடஞ்சி போய் இப்படி உட்காந்துருக்கேன்னா அது வான் தப்பு அப்படின்னாரு. சாட்டையில் அடிச்ச மாதிரி இருந்தது. என்ன ஆண்டவரே, மற்றவங்களுக்கெல்லாம் நீ உபதேசம் பண்ணினுங்கிற, நீ உனக்கு பேசு, உனக்கே நீ பேசு அப்படின்னார். பேச ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய கிருபையில், ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் என்னுடைய வியாதியின் படுக்கையை மாற்றினார். படுத்தே கிடப்பேன், ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொன்னேன், என்னால் ஐயோ இந்த நெட்டுக்கிட்டெல்லாம் பக்கத்துலேயே வர முடியாது, வேறு வழி இல்லை. ஜூமில் இப்போ பேயெல்லாம் மொபைலில் தான் விரட்டுறது, ஜூமில் தான் விரட்டுறது, வேறு வழி இல்லை. எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், அக்கா நான் எனக்கு ஆத்மார்த்தமாக அந்த மண்டையில் கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே நீ போ. எப்படி
நம்ம அது குதிக்கணும், அது ஆடணும், அது போனால் தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். என்னது? பேய் போச்சின்னு. இப்போல்லாம் நமக்கு போகவும் முடியல, பேயை நம்ம ஹேண்டில் பண்ணவும் முடியல. பார்க்கவும் என்னெல்லாம் ரொம்ப ப்ரொடெக்டடாக தான் வச்சுருக்காங்க எங்கள் சர்ச்சில். கோவிட் டைமில் இருந்து தே ஆர் வெரி கேர்ஃபுல் அபவுட் மை. வெளியே விட மாட்டாங்க. க்ரௌடெல்லாம் ரொம்ப கஷ்டம் நான் பார்க்குறது. ஏன்னா மை சிஸ்டம் இஸ் லைக் தட். ஆனால் ஆண்டுடைய கிருபையில் இப்போ எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. புது துருத்தியாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் பாருங்கள், சரி இவர் சொன்னாரே என்னட்டுன்னு மெதுவாக ஒரு நாள் மொபைலில் ரொம்ப சிஸ்டர் இது ரொம்ப அலக்கொலிக்குது சிஸ்டர், இது போகவே போக மாட்டேங்குது சிஸ்டர்னு ஒரு ஆசாமி சொல்லி, சரி கொடுங்க மொபைலே வரட்டலான்னு ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன். ஏசுவே நாமத்தினால அலைக்கழிக்கிற ஆவியே வெளியே பா அப்படின்னோடனே பத்தால்னு சத்தம் கேட்டுது. சத்தமே இல்லை. அதுக்கப்புறம் மூச்சு பேச்சே இல்லை. நானும் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்து ஆள் போயிடுச்சா இருக்குதான்னு கூட நமக்கு தெரியலையேடா. மொபைலில் வரட்டுனா இந்த மாதிரி தானே கஷ்டம். அப்புறமேல அது எழுந்து, சிஸ்டர் நான் நல்லாயிட்டேன் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்னுச்சு. அப்போ தான் எனக்கே உயிர் வந்துச்சு. உங்களால் முடியும். இப்போ நம்ம நினைக்கிறோம் திஸ் இஸ் த லைஃப், இப்படி தான் ஸ்டைலு, இப்படி தான் நம்ம செய்யணும். இதெல்லாம் பழைய துருத்தி, பழைய ரசம். ஆண்டவர் அண்ட சராசரங்களுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். எப்படி நீ மேட்ச் பண்ண போகிற? இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு பேய் போகணும், ஒரு கட்டு உடையணும்னா இங்கேருந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு போய் அங்கே அது விரட்டவா நம்ம முடியும்? யோசித்து பாருங்கள். த ஈஸியஸ்ட் திங் த மீடியா வாட் த லார்ட் ஹஸ் கிவன் வச்சு ஜூமில் விரட்டினாலே அது பாயசம் நாமத்தினால அவ்வளோதான், முடிஞ்சுது கதை. ஃபெய்த் இஸ் த நியூ வைன். Gospel of Jesus is the new wine. Hallelujah. நம்முடைய செயல்பாடுகள் புதிய ரசம், நம்முடைய பரிசுத்த ஜீவியம் புதிய ரசம். இது நான் எப்பயோ ஆண்டவரே நான் பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவரே நான் பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவரே என் கண்களினாலே. இந்த பேர் நீன்னு உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. நீ பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்சா சுத்தமாக முடியவே முடியாது. இயேசுவன் பரிசுத்தமாய் மாற வேண்டும். அவரே என் பரிசுத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே என்னுடைய நீதியாக இருக்கிறார். The more you give in for Jesus, the more you give in for the Holy Spirit to fill your life. பாஸ்டர் சொன்னார் இல்லை, ஆவியோடு வாழ்வது எப்படின்னு. கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க, அது கண்டிப்பாக தேவையானது அது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு எப்படி நம்ம இணைஞ்சி, எங்களுக்கெல்லாம் யாருங்க இருக்கிறா கொஞ்சறதுக்கு? டியர் டார்லிங்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அவர் தான் நமக்கு டெய்லி டியர் டார்லிங்னுக்கிட்டு இருப்பார். நம்மளை ரசிக்கிறவர் அவர். சில அம்மாமாருக்கு என் புருஷன் நான் அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேன்றாங்க. நான் என்ன தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் அவர் என்னை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேன்றார். நான் சாப்பிட்டலான்னு கூட கேட்க மாட்டேன்றாரு. அவ்வளோ கவலை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தனிமையாக இருந்தாலும் உன்னை விசாரிக்கிறவராய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை அழகுபடுத்துகிறவராய் நான் இருக்கிறேன், உன்னை ரசிக்கிறவராக இருக்கிறேன். பழைய துருத்தி என்னால் முடியாது, என் வயசு ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளோ தான். நான் ஒன்று சொல்கிறேன், உன் பலன். ஆபிரகாமின் சாராளின் வாழ்க்கையை பார்க்கும்போது 100 வயசு ஆயிடுச்சுங்க ஏப்ரஹாமுக்கு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி 25 வருஷம் ஆயிடுச்சு. சாராளுக்கு 90. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரோமர் 4 பார்க்குறோம், தன் சரீரம் செத்தது என்பதை ஆபிரகாம் பார்க்கவில்லை, சாராளுடைய செத்த கற்பத்தையும் பார்க்கவில்லை. எல்லாம் செத்து போச்சு. நம்ம ஆண்டவர் செத்ததில் ஒரு புதுமையை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாகிற வரைக்கும் விடமாட்டார் அவர். இது என்னால் முடியும், இது என்னால் நான் செய்ய முடியும், இது நான் டாக்டரை பார்க்குறேன், ஐயோ அவங்க அந்த டாக்டரை பார்க்குறேன், இது இப்படி நம்ம நிறைய எவ்வளோ ரவுண்டு கட்டி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே உட்காந்துருப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்னைய பாரு, நான் அற்புதத்தை செய்வேன். குழந்தை பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் உண்டாகும் பலன். மலடியாக இருக்கிற அவளை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்கிற பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவம் வேறங்க, அவருடைய பலன் வேற. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், உடம்பே விளையாது படிக்கிறதுக்கு. ஆனால் அந்த மொபைலில் பார்ப்பாங்க பாருங்கள், உட்காந்து. இப்போ எல்லாமே மொபைலில் தானே வந்துச்சு, பாடம் கீடம் எல்லாம் அதில் வந்துச்சு.
அதை பார்க்குறேன்னு என்ன, எதை பார்த்து நிறையா பேருக்கு நாங்கள் பயங்கரமாக மென்டல் பீப்புளுக்கு ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி பிசாசு பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் நான் உன்னை நேர்வழியாய் நடத்துகிற தேவன். புது ரசம் உன் கண்ணு புதுசாகிடும், உன் காது புதுசாகிடும், உன் இருதயம் புதுசாகிடும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை புதுசாகிடும். இந்த புது ரசம் உள்ளே வரணுன்னா உன் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் புதுசாக இருந்தால் தான் புது ரசம் உள்ளார ஆழமாக போய் கிரியை செய்ய முடியும்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அருமையான தெய்வஜனமே, பலனே இல்லைன்னு சொல்லாத. எம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய முடியும், எம்மாலே ஒரு மதிலை. வசனத்தை வைத்து வைத்து உன் வாழ்க்கையை அவ்வப்பொழுது நீ புதுப்பித்து கொண்டே இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பழைய ரசம் என்ன தெரியுமா? 10 கற்பனைகள். புது ரசம் என்ன தெரியுமா? 2 கற்பனையில் முடிச்சார் அதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு லாயர் வந்து கேட்குறாரு அவர்கிட்ட, ஒன்று பிரதானமான கற்பனை எது அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு, எல்லாரும் வாய்த்தன்னு சொல்லுங்க, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பனையாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்ன பண்ணு. ஆமாங்க, இதை 10 இதில் முடிஞ்சு போச்சு. இப்போது நினச்சி பாருங்கள், ஆண்டவரத்தில் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோடு எல்லாம் அப்படியே ஆத்மார்த்தமாக அவரை நேசிக்கும் போது வேறு ஏதாவது சிந்தனை வருமா உள்ள? 100% அவரோட வாழும் பொழுது இந்த உலகத்தின் அசுத்தங்கள், அருவருப்புகள், இந்த உலகத்தின் மாயைகள், மேன்மைகள், இது ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, உன் மைண்டை சீப்பின் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நம்மள 50-50. எப்படி? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். நிற்க முடிஞ்சால் உங்களுக்கு குதிச்சுக்கிட்டு பிரசவம் பண்ண ஆள் ஒரு நாளில். ஐ லவ் ஷேரிங் த வேர்ட் ஆஃப் காட். அருமையான தெய்வஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு ஃபில் யூ 100%. உன்னுடைய எல்லாவற்றையும் நான் நிறைக்க விரும்புகிறேன். என் புது ரசத்தால், என் புதிய திட்டங்களினாலே, என் புதிய பலனினாலே, என் புதிய தரிசனத்தினாலே, என் புதிய காரியங்களினாலே, புதிய மேன்மைகளினாலே நான் உன்னை நிறைக்க விரும்புகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இதை நீங்கள் அறியீர்கள். வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன் நான். இதை நீங்கள் அறியீர்களா? இன்னும் நம்ம அறியலையே. வனாந்திரத்தை பார்த்து இது வனாந்திரம், பார்த்து இது வனாந்திரம். யாருக்காவது போஸ்டிங் ஊழியத்தை எங்கேயாவது கொண்டு போய் காட்டில் கொடுத்தா, ஐயையோ இங்கே ஒன்றுமே இல்லையே, எப்படி நான் ஊழியம் செய்வேன்? ஐயா, God wants us to be challenging people. உன் ஹார்ட், உன் ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே கர்த்தர் புதுரசமாக அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த புது ரசம், யூனோ, கிரைஸ்ட் த ஹோப் ஆஃப் க்ளோரி. நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், இந்த கொலோசியர் 1:27 நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, we will know the real truth. இந்த 2 கொரிந்தியர் 4:5 நம்ம பார்த்தபடி ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறனால அல்ல, எங்கள் புறம்பான மனுஷனால் இது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் யார் என்ன பண்ணுறாரா? ஆமாம், நாளுக்கு நாள் இயேசுவின் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து அந்த அந்த கிளென்சிங்கை நம்ம எந்த நேரமும் நான் பாவி, தட் கண்டம்னேஷன் இருக்குது பார்த்தீங்களா, தட்ஸ் an old skin. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி ஆண்டவர் எத்தனை நாள் இதையே சொல்லிக்கிட்டே இருப்போம். இட்ஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவத்துக்கு தான் நான் பரிகாரம் நான் கொடுத்துட்டேன். ஐ ஹவ் டைட் ஆன் த கிராஸ் ஆஃப் கால்வரி. என் ரத்தத்தை நான் சிந்திட்டேன்.
என் சரீரத்தை கிழிக்க கொடுத்துட்டேன். உன் பாவத்துக்கெல்லாம், எல்லா சாபத்துக்கும், எல்லாத்துக்கும் நான் பரிகாரம் தேடி வச்சுட்டேன். இனிமேல் யூ நீட் டு வாக் இன் தட் அத்தாரிட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அந்த ஆசை, அந்த மொரட்டு விசுவாசம், அந்த நம்பிக்கை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நாங்கள் பாம்பே, நார்த் இந்தியா டவுனெல்லாம் போவோம். கத்தியை வச்சுட்டு சுற்றுவானுங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. பின்னாலேயே நிற்பாங்க. கர்த்தர் கண்களை குருடாக்கி விடுவார், எங்களை பார்க்க விட மாட்டார். எவ்வளவு பயங்கர. எனக்கெல்லாம் நான் வீட்டில் போகும்போது சொல்லிட்டு போவேன், திரும்பி வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பாடி வந்துச்சுன்னா ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக மரிப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த வெறித்தனங்க ஆண்டவருக்கு இன்றைக்கி இருக்கிற இன்னும் கொஞ்சம் சில நாள். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, வயசாதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் இளமையானவர்கள் தான். உங்கள் புத்தி தான் எல்லாத்துலேயும். ஹல்லேலூயா. என் வயது கழுகுக்கு ஒப்பாய், என் வயது வாழ வயது போல் ஆகிறது. எனக்கு வயசாகி போச்சு. இன்னைக்கு நேற்று கூட ஃபோன் கால், 40 வயசு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணுறார் ஸ்ரீலங்கா வந்து, சிஸ்டர் என் ஊழியத்துக்கு ஒரு துணை வேணும், எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமாக பண்ணுறேன் அப்படின்னேன். அருமையான தெய்வச்சனமே, யூ கேனாட் லிமிட் த பவர் ஆஃப் காட் பை யோர் மைண்ட், பை யோர் திங்கிங். இதுதான் இப்படி தான் ஆண்டவர் செய்யணுங்கன்னு நினச்சாங்கன்னா, இட் இஸ் அ ஓல்ட் ஸ்கின், இட் இஸ் அ ஓல்டு வைன் இன் யூ. பட் டுடே த லார்ட் வாண்ட்ஸ் த நியூனஸ் இன் யோர் லைஃப். அவர் சொல்கிறாரு, நான் உனக்குள்ளாய் இருப்பதே என்னது? கொலோசியன்ஸ் 1:27 சொல்லுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதாங்க நியூ வைன், கிரைஸ்ட் இன் மீ. ஹல்லேலூயா. இன்றைக்கி எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே கிறிஸ்து என் வாழ்க்கையில், பரிசுத்த ஆவியானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. வேறு யார்? என் புருஷன்தான் என் இருதயத்தில் இருக்கிறாரு, என் லவர் பாய் தான் என் இருதயத்தில் இருக்கு. கண்ணை மூடினா பாஸ்டர் அதுதான் வருது, கொஞ்சம் ஜெபிச்சு சொல்லுங்கள் தேவசித்தம் என்னன்னு. ஏங்க இதுக்கே எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு போதும் போதும்னு ஆகிடுது. ஏங்க கொஞ்சம் உங்கள் ஆண்டவரை கேட்டு சொல்லுங்கங்க, இது வாய்க்குமா வாய்க்காதான்னு. நான் நினப்பேன், ஏன் ஆண்டவரே இந்த ப்ராஃபிட் உத்தியோகம் நீங்கள் கொடுத்தீங்க, செயின் எங்கே காணாமல் போச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் சிஸ்டர். ஒரு அம்மா சொல்லிச்சு, காலங்காத்தால் ஒரு அம்மா, சிஸ்டர் நான் நண்பாக வளர்த்த மாடு காணாமல் போயிடுச்சு. 6 மணிக்கு தூக்கத்துலேருந்து எழுப்பினேன், அப்போ தான் மீட்டிங்கை முடிச்சுட்டு தூங்கினதே 4 மணிக்கு தான் தூங்கினேன். காத்தால் என்னால் தலையே தூக்க முடியல. இந்த அம்மா ஃபோன் பண்ணுது, என் மாடு காணும் சிஸ்டர், கொஞ்சம் உங்கள் ஆண்டுகிட்ட கேட்டு சொல்லுங்கள் அது எங்கே இருக்குதுன்னு. எனக்கு பயங்கர கோபம். ஒரு பக்கம் மாடு ஆடுக்கெல்லாம் நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு பாருங்கம்மா, அங்கே முன்னால் அந்த குப்பை மேட்டில் தான்மா அவங்க மாடு மேய்ஞ்சிட்ருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டு தூங்கிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, 2 மணி நேரத்தில் நியூஸ் வருது, பிரைஸ் தி லார்ட் அம்மா, மாடு குப்பை மேட்டில் தான்மா அங்கிட்டு மேய்ஞ்சிட்டு இருந்தது. You know something, a prophet's life is full of God. நீ ஜோக் அடித்தா கூட அது உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையாய் மாறிவிடும். நீ சாதாரணமாக பேசினா கூட, you know the fullness of that wine in you, the new wine in you. Hallelujah. உன்னை சுற்றி வருகிற ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். That's the real move of God, the end time move of God. இதை எப்படி பாதுகாத்து கொள்வது? You know something, அந்த புது ரசம் நிறையா இருக்குது. பட் I'm just finishing. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த புளிச்சு போன வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே. I want you to fill me with the new wine of the gospel of Christ, with the new faith to do mighty things of God. Renewed mind ஆண்டவரே, எல்லாமே எனக்குள் புதுசாக மாற்றுங்க. என்னையே நான் சபிச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். நான் அநேக வேளைகளில் எனக்கே நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிகிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் பரிபூரணமாய் உமக்கென்று மாற விரும்புகிறேன். Holy Spirit, God, change my life to the core.
இனியிலிருந்து நான் ஒரு புது திராட்சை ரசம் ஆண்டவரே, நான் எங்கே போனாலும் நீங்கள் பாருங்கள், ஆத்துமாக்கள் கட்டாயம் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு கிடைக்குங்க. கொண்டு வந்து சபையில் சேர்த்துருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே கொண்டு வந்து சேர்த்துருங்க. பராமரிக்கிறதை கர்த்தர் பராமரித்து கொள்வார். ஹல்லேலூயா. It should expand. It should not be like this. I tell you, you will have your own பெரிய ஸ்தலமாய் கர்த்தர் உங்களுக்கு வேகமாய் அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை காண்பீர்கள். கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு வேளை இப்போ நீங்கள் காசு பணம் இல்லை, என்னுடைய எல்லாத்தையும் நான் கடன் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், கடன் வாங்கிட்டு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், என்னுடைய நிலைமை ஃபினான்ஷியலாக ரொம்ப பேடாக இருக்குது. The Lord said, never worry, உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வியாதி 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 என்று எத்தனையோ நாட்கள் போராடி விட்டாய், இன்றைக்கும் அது மாறலை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் புது ரசம் உனக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது, ஹல்லேலூயா, அது இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கட்டிகள் மறைந்து கரைந்து போகும். இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய எல்லா பழைய விதமான கசப்புகள், எல்லா விதமான நொந்தல்கள், நீயே உன்னை நொந்து கொள்ளுகிற வாழ்க்கை உன்னை விட்டு அகன்று போகும். ஆண்டவர் உன் வாழ்க்கையை முற்றிலும் முதுமாய் அவர் புதிதாய் மாற்றி, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கும் ருசியாக இருப்ப, என் ஜனங்களுக்கும் ருசியாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்ல முடிக்கிறேன். அருமையான தெய்வ ஜனமே, தாங்குமாது, அருமையான தெய்வ ஜனமே, ஆஸ்பத்திரியில் அவளை நொந்து போய் எல்லாத்தையும் அந்த ஃபோட்டோ இருந்தால் காமிக்கலாம், எல்லாமே ஒயரு, கையை கட்டி இது பண்ணி காலு கீழு எல்லாத்தையும், முகமே தெரியல, அப்படி இருந்தது நிலமை. இந்த இது மட்டும்தான் வேலை செய்யும், ஒரு தலையணையை கொடுத்து இந்த கை மட்டும்தான் வேலை செய்யும், விரலும் இதுவும். அதில் ஒரு நாள் ஒரு நர்சமாக வந்துச்சு. அதுக்கு எப்படி பாருங்கள், கர்த்தர் நீ சிறைச்சாலையில் இருந்தாலும் நீ எங்கே இருந்தாலும் காட் ஐடென்டிஃபைஸ் ஹூ யூ ஆர். ஹல்லேலூயா. அவர் வந்து அந்த அம்மா கேட்சி, ஏம்மா இவங்களை பார்த்தா என் கஷ்டத்தெல்லாம் சொல்லணும் போல் இருக்குதும்மா பாட்டிமா அப்படின்னுச்சு. சொல்லுமா அப்படின்னு சொல்லிச்சு பாருங்கள். பயங்கரமாக உட்காந்து அழுது, எனக்கு லட்டு மாதிரி வென்டிலேஷன் வாயில் இருக்குது, ஒன்றும் பேசவும் முடியாது, ஒன்றும் கண்ணை மட்டும்தான் இப்படி இப்படி பார்க்க முடியும், அதை மட்டும் ஆட்டிட்டு கேட்டுட்டு இருந்தேன், திருப்பி பேச முடியாது. ஓன்னு ஒரே ஆளை. எனக்கு ஒரு ஸ்கிரிப்ளிங் பேடு வச்சுருப்பாங்க பக்கத்தில், நோட்ஸு எழுதுறதுக்கும் கொடுக்குறதுக்கும், அதை எடுந்து சைகை காட்டி அந்த தலைமை மேலே வச்சு அது ஃபுல்லாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை அதில் எழுதி கொடுத்தேன், படி அப்படின்னு. அது மூலையில் போய் படித்து பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு திருப்பி வந்துட்டு, பாட்டிமா என்னை இப்போ தான் பார்க்குறீங்க, எப்படி பாட்டிமா என்னை பற்றி இப்படி பேசுகிறீங்க என்னென்ன. உடனே ஜீசஸ் கேபிட்டல்ஸில் எழுதினேன், அது அப்படியே ஒரு ஸ்கொயர் பண்ணி ஜீசஸ் சுவிசேஷம் பரவி கொண்டிருந்தது. ஒன்று போச்சுங்க, ஒரு நாளைக்கு 10 பேர் வர ஆரம்பித்தார்கள். என் சரீரம் கர்ண கொடூரமாக இருந்தது, எல்லாம் குத்து வேதனை, இரத்த களம், பிளாக் அண்ட் ப்ளூவாக இருக்குது. என் வேதனையை கர்த்தர் அந்த இடத்துல நினைக்க விடலை. கர்த்தர் ஒரு நாளிலே 8 பேர் 10 பேர் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்தும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டிமா ஜாப் பண்ணுறீங்களா பாட்டிமா, உங்கள் முகத்தை பார்த்தேன், இங்கே வேதனையாக இருக்கும் ஆனால் ஸ்மைல் மட்டும் இருக்கும், சூப்பராக இருக்குது பாட்டிமா அவங்கள பார்க்கறதுக்கு. டாக்டர் சொல்லுவாங்க, இட் இஸ் ஆசம் டு see you சிஸ்டர்னுவாங்க. ஏன் தெரியுமா, உள்ள ரசம் புதுசாக இருந்ததுங்க. அந்த ரசம் அநேகருக்கு கேட்டர் பண்ணிகிட்டு இருந்தது. எல்லாம் என்னென்ன நிலைமையில் இது வரைக்கும் ராமச்சந்திரா அப்போல்லாம் எல்லாம் போனால் அவ்வளவு ஆத்துமாக்கள். எனக்கு பிடிச்ச காரியம் என்னென்னா, என் சொந்த வேதனையை அவர் மறக்க பண்ணி மற்றவர்களுக்காக நம்ம எடுத்து உபயோகப்படுத்துகிறார்ல, அதுதாங்க புது ரசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னையே நினச்சி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காத, உன்னையே நினச்சி நொந்துக்கிட்டு இருக்காத. என் புருஷன் எப்படி இருக்கான், மனைவி இப்படி இருக்கிறா, கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார். உனக்கு என்ன தேவையோ எப்படி அதை செய்யணுமோ கர்த்தரே அதை மாற்றி செய்து கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. You will see the new move of God in the days to come. Shall we all stand up? எழுந்து நின்று கர்த்தரை கொஞ்ச நேரம் பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் கர்த்தர் எனக்கு துருத்தியை புதுசாக்கணும், என் புது ரசத்தை இந்த துருத்தியில் ஊற்றணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கையை உயர்த்துங்க, உண்மையாக கையை உயர்த்துங்க. பிகாஸ் தி அனாயிண்டிங் ஆஃப் காட் வில் டச் யூ இன் அ வெரி ஸ்பெஷல் வே டுடே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆத்மார்த்தமாக கேளுங்க. நீங்கள் புதுசாக வந்திருந்தாலும் பரவாயில்ல, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அபிஷேகமே இன்னும் கிடைக்கலன்னா கூட இன்றைக்கி உங்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய அபிஷேகத்தில் ஓடணும், சோர்ந்து போயிட்டோன்னு சொல்கிறவங்கள எல்லாத்தையும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் இந்த வேலையில். எத்தனை பேருக்கு அந்நிய பாஷை வரம் இருக்குதோ எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசி கொஞ்ச நேரம் நல்ல சத்தமாக பேசி நம்ம மகிழ்வோமா. ரீபா நேகா துரபலா அந்தரபா துரபல ஹதலபி ஹோதரால கதலபி அந்தரோ ரொப்பா டேகா சேகா டுக்கர பிளந்தரபா. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லண்டலா ஹட்டல மலா தேகனா குரா கலா கட்டல பாஹா தொலபா ரொப்பா டேகா சோகா டேகா தேகா சேகா ரட்டுர மால கத்துலபி ஹோ ரபல கதலபி அந்தரோ ரொப்பனை கத்துரபா லே கட்டோகா தேகா சியாந்தரபா. Let the fire of God urabala hudara lagadala gadala biandaraba ropa theka thoka raba. Let the fire of the Holy Spirit uraba neka thora blandara beka seka thoka raba. Oh abhishekatin அக்கினி இறங்குவதாக. புது ரசம், புது துருத்தி. ஆவியானவரே, இப்பொழுது இந்த ஜனங்களிலே ஒரு புதுமை, உம்முடைய புதுமை உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தருடைய மகிமையின் அக்கினி 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 ஆண்டவரே அக்கினி. ஓ ரா பா லா கா தா கா ரா கா தா கா ரா கா தா கா ரா கா தா கா ரே கா தா கா ரா கா லா கா சா கா ரே பா தா கா தா கா தா கா ரா கா தா கா தா கா ரா கா. ஓ பா தா கா தா கா ரா கா தே கா ஷே ரபல கதல பி ஆந்தரபா ரபல கதல பி ஆந்தரபா ரபா டே கா தோ கா சே ஹதர பி ஆந்தரபா. நன்றி நன்றி. Thank you Jesus. Thank you Lord. இந்த வேளையில் இயேசு பிரசன்னராய் உங்கள் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அநேகர் உள்ளுக்குள்ளார எனக்கு உண்மையான அன்பு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட ஏங்கி நிற்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மழை மனை என் அன்பு மாறாதது, என் அன்பு தூய்மையானது, அது உண்மையானது. இந்த அன்பை உனக்குள் நான் வைக்கிறேன் என்று சொல்லி அநேகருடைய சிரசிலே அவரே தன் கரத்தை வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறேன். Receive this true love of God in you. Thank you Jesus. துரமானி காட்டோ காத்தே கசியாந்தரமா. ஒரு சிலருடைய குடும்பங்கள் அப்படியாய் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சிதறக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் காணப்பட்டுக்கிட்டு இருக்கு, முட்டிக்கொண்டு நிற்கிறது. கர்த்தருடைய ஆவியாளர் சொல்கிறார், பயப்படாதே, காரியங்களை என் கரத்தில் கொடு, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will see a newness in everything, says the Lord. திரமானே கட்டோ ரபலா சி கத்தோல பலா ஹாதலபி அந்தரபா. உன் வீடுகளிலே, உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகளின் மத்தியிலே தேவ வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. திரபலி ஹவுந்தலாதலபி அந்தரபா. சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் உண்டாயிருக்கிற இடங்களிலே தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இனி நேரம் இல்லை, நீயும் உன் குடும்பத்தாரும் எழும்பி எனக்கென்று சாட்சியாய் நிற்கத்தக்கதாய் என்னுடைய அபிஷேகத்தின் வல்லமை உனக்குள் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது.
பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ரேபா நாகா தோரபா, receive this fire. ஜரபா செக்க தோகரபல ஹாதலபி ஆந்தரபா. Thank you, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. திரபல கதல பதல கதல பதல கதல பி ஆந்தரபா ரேகல கதல பதல ரபல கதல பி ஆந்தரபா ஷேகர பலகதல பி ஆந்தரபா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. ரிபலகதலபி அந்தரோ ரீபலகதலபி அந்தரை ரீபலகதலபி அந்தரோ ரபுனி அந்தரு ரியாந்தரு ரியாந்தரோ ஷன்மல் மரியாந்தரு ரியாந்தரே லிபனி அந்தரோ ரிபியாந்தரோ. Hallelujah, we praise you Lord, we worship you, we bless you Lord, we give you all the glory, honor and praise. அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் சர்வ வல்லவரும் நிறைவானவரும் போதுமானவருமாயிருக்கிறீர். இந்த சபையை குறித்தும் ஜனங்களை குறித்தும் இவர்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் கர்த்தர் ஒரு பெரிதான திட்டத்தை வைத்திருக்கிறீர். சத்துரு எவ்வளவு அவன் நொறுக்கினானோ அவ்வளவு ஒரு வளர்ச்சியையும் ஒரு விஸ்தாரத்தையும் இவர்கள் காணப்போகிறதா இவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆத்துமாக்களை உம்முடைய வசனத்தின் ஆழத்திலும் உம்முடைய ஆவியின் வல்லமையிலும் உம்முடைய பரிசுத்தத்தின் வல்லமையிலும் நீர் ஆழமாக்கி இன்னமாய் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை அடியாளுக்கும் நீர் கொடுத்து இந்த பலனை நீர் கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. Lord, from the depth of my heart I give you all the glory, honor and praise, oh God. Lord, you are a life-changing God. We thank you for your goodness in our life, Lord. மீதியான வேளைகளை நீர் கரத்தில் எடுப்பீராக. I give you all the glory, honor and praise, and pray this prayer in the matchless name of our Lord and Savior, Jesus Christ of Nazareth. Amen and amen.